என்ன பண்ணுறீங்க சரஃபா? பழம் பிடிக்குது. என்ன பழம்? இந்த பழத்துக்கு பேர் சொல்லுங்க. ஜீனி பழம். ஜீனி பழம். பாப்பா நீ சொல்லு, இந்த பழத்துக்கு பேர் என்ன? இந்த பழம் சாப்பிட்டா சுகர் வராது, அதெல்லாம் ஒண்ணுதான். சக்கரை வரும், ஏன்னா நம்ம தான் வந்துட்டோமே இவர்கிட்ட, அப்புறம் சக்கரை தனியாக வராதுன்ற. ஐயோ ஏங்க இங்கே வருங்க, அப்படியே உள்ள நிறைய இருக்குங்க பாரு, குட்டி குட்டியா அழகழகா. ஒரு பழம் ஒன்று பெருசு பெருசா. என் தங்கச்சி தண்ணியே ஊத்துறது இல்லை, ஆனால் பழம் பாருங்களேன். பூராமே பழந்தேன். எனக்கு நிறைய பொறிச்சு தருவார். நான் எங்கே பார்த்தாலும் இந்த பழத்தை பொறிச்சிட்டிங்க. பெரியப்பா எங்கள் அப்பா உங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போனாலும் நான் இதைத்தான் பாப்பா, வெளியவே நின்றுட்டு பொறிச்சு சாப்பிடுவேன். உங்கள் மாமா எங்கே பார்த்தாலும் எனக்கு பிடிங்கி கை நிறையா கொடுத்துருவாரு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் எங்கள் கிராமத்தில் சீனி பழம். மேரி வீடு கொடுத்ததா? ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? இதில் விதை விழுந்து முளைக்கும் பாப்பா. முளைச்சா வை, ஒரு நாற்று நான் எடுத்துக்கிறேன். ஆ சரி ரைட். மேரி வீட்டு பேர் சொல்லுது. அந்த மேலே அந்த சிவப்பு கலர் பூவு, அழகு பூவு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. இந்த கண்டும் மேரி வீடு கொடுத்தது தான். மேரினா என் தங்கச்சி, இன்னொரு சித்தப்பா பொண்ணு. இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், அதே அழகே. இருந்தாலும் இந்த சீனி பந்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க லட்டு லட்டா கிடக்கு, நிறையா இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கும்னு அவர் வாட்டுக்கு சேரை போட்டு பிடுங்குறாரு. எப்படி காக்கில் வளம் பிடிங்கிட்டு வராட்டிருக்கு. நாளைக்கு என் கொழுந்தனார் கொஞ்சம் வைங்க. பாப்பா இவங்களுக்கெல்லாம் சக்கரை வராது. நம்ம சக்கரை விட்டு பிள்ளைகதே கூடவே இருக்குமே, இவருக்கு எப்படி சக்கரை வரும்? வராது. ஐயோ உனக்கு சக்கரை வரும், பிபி பிரஷர்லாம் வரும். ஏன் என்னவா? நைட்டுக்கு சாப்பாடு கட்டடி மாப்பிள்ள. இல்ல இவரால பிபி எல்லாம் வராதாமா, நம்மளால பிபி எல்லாம் வருமாமா. எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அறிவு தெரியல. எங்களெல்லாம் பார்த்தா எப்படியோ இருக்கா உனக்கு. ஆமாம், என்ன கொடியை இப்படி வீட்டுக்கு ஏற்றி விட்டுருக்குற? பூவா? என்ன பூ பாப்பா? பாப்பா அந்த இது மகிழம் மரம் தானே இந்த மரம்? ஆமாம் பாப்பா, இதனுடைய பூவு காய் இதெல்லாம் வந்து முடிக்கு எண்ணெய் காய்ச்சிரம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வாசமாக இருக்கும் பாப்பா. வெட்டாத, மகிழம் மரம் நல்லா நல்லாவும் இருக்கும், நல்லா இருக்கும். இது வெத்தலை. ஏட்டி மல்லிகைப்பூ செடி எப்படி பிடுங்கிட்டு வந்து இப்படி வேரோட நட்டு வச்சிருக்க? அதை நல்லா அடியூண்ட ஊண்ட வேண்டிதானே? இல்லை பாப்பா, வேர் இருந்தாவே முளைச்சிக்கிறோம். வெத்தலை அப்பப்போ 2 இதை போட்டு பார்க்க வச்சு போட்டுக்கலாம். தேவைப்பட்டா கறிக்கஞ்சி எடுக்கிற அன்னைக்கு வெத்தலை பிடிச்சிக்கலாம். வேற பொம்பளை புடுங்கிக்கிட்டு போயிடுது, சத்தம் போட்டு புடுங்க விடாத. உங்கள் வெறிப்பா வீட்டில் அப்படிதான் வேற ஒருத்தவங்க வர்றவங்களாம் அப்படி பெரிய கொடியா ஓடிட்டா பரவாயில்ல, இப்போதான் சின்னதாக ஓட விட்டுருக்கோம். நல்லா இருக்கு மகிழம் மரம். நான் வர்றப்பெல்லாம் பார்ப்பேன். இது பூ வைக்கும் பாப்பா. எப்படி இன்னும் 6 மாதம் ஒரு வெட்டாத. இன்னும் ஒயிட் கலர்ல பூ பூத்தா வை. செம்பருத்தி பூ பொறிச்சு வைப்பில்ல, அதோட வை. நான் எண்ணெய் கச்சிக்கிறேன். ஓகே சரி. ஏங்க போச்சு உங்க மாமா பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னா அவர் பூராத்தையும் கொடுங்க வர மாட்டார். அவர் சாப்பிடவும் மாட்டார் பாப்பா, எனக்கு தான் கொடுப்பாரு. இந்த தரம் பழம் நிறையா வச்சுருக்கு. இதில் ஒரு பழத்தை பிரிக்க விடவா வீட்டுட்ட? வந்துருமா? அந்த இந்த செடி நட்டுருக்க மாதிரி இங்கிட்டே நட்டு விடு, நிழல் போடுற மாதிரி. ரோட்டு பக்கமேவா? ஆமாம், ரோட்டு பக்கமே நட்டு விடு. ஐயோ எப்படி ஊர்வம்ப கட்டுது பாரு இந்த பிள்ளையே. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
பூரா எனக்கு தான்.